ஹாய்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லாங் ட்ரோல் வீடியோ தான் போட்டிருக்கோம். எல்லாரும் பாருங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பார்த்து. வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நான் சாமி ஏதோ பண்றேன், பேசுறேன், தப்பா பேசுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமியை வச்சு வேற ஒண்ணு பண்றாங்க. அதை தான் நான் தப்புன்னு சொல்றேன். சாமி நான் என்னைக்குமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். வீடியோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோவே அமர்க்கலமா இருக்குதுங்க. மரத்துல இருந்து பால் விளையுதான். பால் விளையிறதுனால உடனே உங்களுக்கு சாமி வந்துருச்சான். இதெல்லாம் நம்புறதா நம்ப கூடாதான்னு நிஜமாவே எனக்கு தெரியல. வேப்ப மரத்தில் வடிந்த பால் சுவாமியாடி பூஜித்த பெண்கள். ஏமா 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 பார்த்து பார்த்து. என்னது எங்க மரத்துல இருந்து பால் வருதுங்க. ஆமா நானும் பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி இருக்குங்க. பால் மாதிரியே இருக்காதுங்க, ஒரு மாதிரி இருக்கும். பால் தான் வருது, எடுத்துட்டு போய் பால் காசு குடிக்கலாம்ல. ஏமா பார்த்து பார்த்து. சாமி பொறுமை 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 சாமி. பாருங்க இவங்களை பிடிச்சிருந்தாங்க, உடனே அவங்களுக்கு சாமி வந்துருச்சுங்க. சாமி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம். சாமி பரவச நிலையை அடைஞ்சிட்டாங்க. கீழே இருக்கிற சாமி. இந்த சாமி இன்னும் பரவச நிலையை அடையல. எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பாக்குறாங்க. எதுக்கு மறைச்சு பாக்குறாங்கன்னு தெரியலையே. அத்தா நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இது ஏதோ ஒரு வேப்பூரோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஊர்ல தான் இது நடந்திருக்கு. எதுலையும் எதையுமே விளையக்கூடாது. வேப்ப மரத்தை சாமியா பார்த்துருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு கிருமி நாசினி இருக்கு. அதனால அது தெய்வம் மாதிரி வழிபட்டாங்க. வந்துட்டாங்க. காசுதான் மெயின். போடுங்க 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 போடுங்க. சாமி என்னையும் மட்டும் எப்படியாச்சுங்களா பாத்திரு சாமி. கும்பிடுங்க கும்பிடுங்க. இனிமேல் கலெக்ஷன் கல்லா கட்ட போகுதுங்க. சாமி பரவச நிலையை அடைய போறாங்க. அடைஞ்சிட்டாங்க. இன்னும் போடுங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோங்க. நந்தி இருக்காரு, பக்கத்திலேயே இன்னொரு நந்தி இருக்காரு. ஆக்சுவலி இவர் உயிரோடு இருக்காரு. இவரை யாருமே கண்டுக்கலைங்க. பெரும் சோகம். மனுஷங்களுக்கு கொடுங்க அப்படின்னா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. தெய்வம் எனக்கு கொடுன்னு கேக்குதான், ஆனா அங்கதான் போய் கொட்டுறாங்க. மனுஷங்களை யாரையும் நம்புறது இல்ல. பாருங்க அந்த வீடியோவை நீங்களும். என்ன இந்த மாடு இங்க நின்னுட்டு இருக்குது? எதுக்கு? ஓ, இங்க இவர் இருக்காரோ? இவர் இருக்கிறதுனாலதான் அவரு நின்னுட்டு இருக்காரா? ஆனா ஒருத்தனும் இவரை கவனிக்க மாட்டேன்றாங்களே. டேய், ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுங்கடா, ஏதாவது வாங்கி கொடுங்கடா, அது பசியில இருக்குது. பாருங்க அவங்க போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டுக்கிறானுங்க. சிவனுங்க தான் சாமி கும்பிட போறானுங்களா இல்ல செல்ஃபி எடுக்க போறானுங்களானே தெரியலைங்க. எதுக்குடா கோயிலுக்கெல்லாம் போறீங்க? பாவண்டா அது. வாயில்லா ஜீவன், அதுக்கு ஏதாவது கொடுங்கடா. ஆனா இப்ப நந்திக்கிட்ட மட்டும் போய் உனங்க உடனே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. மாட்டை மதிக்கிறானுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல டேய் போ அந்த பக்கம் போ அப்படின்னு எட்டி உதச்சு துரத்துமானுங்க. இவனுங்களாம் யாருங்க? இவனுங்க பைத்தியக்காரனுங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சங்கம் பொறுப்பாகாது. அவங்க நல்லா சாப்பிடாம இந்த வீடியோ பாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்க பாருங்க. ரொம்ப ஹைஜீனிக்லாம் இல்ல, கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்க பாருங்க. இன்னொன்னு, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா இங்க எதையோ எடுத்து சாப்பிட்றாங்க. எனக்கு அது சாமியா அது எனக்கு தெரியல. பட் எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா என்னாலும் எனக்கு தெரியாது. சப்போஸ் நீங்க ஆதரிக்கிற மாதிரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தலைவரே, நீங்க எங்க நான் தலைவரே பண்றீங்க? வீட்டுல சோறு போடலையா? ஆண்டோடு வச்சுட்டு என்ன பண்ணிட்டுறீங்க? சி என்ன தலைவர் அது? பிளேட் இல்லையா? தட்டு இல்லாம அதுல ஏதோ போட்டு சாப்பிட்டுக்கிறீங்க? ஏபா, யாராவது சாப்பிடும்போது இந்த வீடியோலாம் மாத்துறாதீங்க, அவ்வளவுதான். உலகத்துக்கு நல்லது சொல்லுங்க. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க?
சின்ன பிள்ளைங்கெல்லாம் பார்க்குங்கல்ல அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ண போகுதுங்க. இதெல்லாம் நோய்ங்க. தொற்று கிருமிகள் நிறைய இருக்குங்க இப்பெல்லாம். ஏங்க இப்படி பண்றீங்க? ஏப்பா இவ்வளோ பெரியவங்க இருக்கிறீங்களே, யாராவது எடுத்து சொல்லலாம்ல. சாமி தாங்க, சாமி ஏங்க இப்படி பண்றீங்க? கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? ஐயா, ஹே 90s கிட், கல்யாணம் ஆகாம யாராவது இருக்கீங்களா? ஏதோ ஒரு ஊருங்க, அந்த ஊர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல. அந்த ஊர்ல தான் வந்து மரத்துல வந்து தாலி கட்டினா கல்யாணம் ஆகுதாம், உடனே ஆகுதாங்க. யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா போய் அங்க என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பயும் உங்களுக்கு இருக்கும். என்னது? மரத்தில் தாலி கட்டினால் உடனே திருமணம் ஆகும். அற்புதமான காளியம்மன் கோவில். டேய், எந்த காளியம்மன் சொன்னுச்சு மரத்துல தாலி கட்டினா கல்யாணம் ஆகும்னு? பூசாரி, ஊரே ஏமாத்துறாங்க. அதெல்லாம் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் ஏமாந்து நிக்குதுங்க. ஒரு வாரம் இருக்குமோ யாருக்காவது? டே கோவிந்தசாமி, அதெல்லாம் 90s கிட் நிறைய கல்யாணம் ஆகும் இருக்காங்கடா. வாங்க வாங்க, எல்லாம் அந்த கோயிலுக்கு போகலாம். கல்யாணம் நடக்குதாம்ல, வெத்தியா கட்டுவாரு. மாங்கல்யம் தந்து நானே. ஓ, சூப்பர்ரா சூப்பர்ரா. எல்லாம் நாளைக்கு எல்லாம் பஸ் ஏறுறோம், அந்த கோயில் போகிறோம், எல்லாத்தையும் கல்யாணம் போகுதுடா. எவ்வளோ தற்கொலை பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அதையும் நம்புறாங்க பார்த்தீங்களா? ஆனால் எது சொன்னாலும் எங்க வீட்லயே நம்ப மாட்டேன்றாங்க. இவங்க எப்படிங்க யார் எது சொன்னாலும் நம்புறாங்க? உலகம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ₹1 கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதன்னு பெரியவங்க தலையில அடிச்சு சொல்லியிருக்காங்க. அவனாவது கேக்குறீங்களா? ஆத்தாவுக்கு பால் ஊத்துறாங்க. எப்படி ஊத்தணும்? இது உட்கார வச்சு தலை மேல ஊத்துவாங்க. நான் பார்த்திருக்கேன். அபிஷேகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இவனுங்க பண்ற அக்கப்போர் இருக்குதுங்களே, ஒரு பைப்பு வச்சு அந்த பைப்புல ஊத்தி அந்த பைப்பு வழியா சாமிக்கு போகுது. அந்த சாமியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? அந்த சாமி சப்போஸ் கண்ணு முன்னாடி வந்துச்சுன்னா என்னென்ன திட்டம்? நினைச்சாலே பயங்கரமா இருக்குதுங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் இருக்க வேண்டிய ஆளுங்களே இல்லை. டேய் அநியாயம் பண்றீங்கடா. டேரக்டாக போயாவது பாலை ஊத்துங்கடா சாமிக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? இவனுங்க தான் சார் டெக்னிக்கலாக ஏதேதோ டெக்னாலஜி பயங்கரமா கண்டுபிடிக்கிறானுங்க. எங்க தான் இந்த தற்கூரிங்கெல்லாம் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. இவங்க பண்றதுனாலதான் முக்கால்வாசி பேர் சாமியே நம்ப மாட்டேன்றாங்க. அந்த கடவுள் என்னடா பண்ணுச்சு? எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலாவது அவங்க பசி தீரும் இல்லடா. எந்த சாமிடா சொன்னுச்சு எனக்கு இவ்வளோ பால் ஊத்துங்கன்னு? ஏன்டா இப்படி பண்றீங்க? படிச்சவங்களும் இப்படி இருக்குதுங்க, படிக்காதவங்களும் இப்படி இருக்குதுங்க. ஆடா பாவிகளா, எவ்வளோ பால் வேஸ்ட் பண்றானே. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தனாங்க. அப்பயும் இவனுங்க இப்படி எதாடா இருக்கிறீங்க? அடே எங்கடா போகுது உலகம்? உலகம் நாசமா போகுதுடா. அந்த சாமியே உங்களை மன்னிக்காதுடா. சாமி பேரை சொல்லி தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. எத்தனை தடவை பண்ண சொன்னாலும் இதே தானே பண்றீங்க. உங்களை ஒன்றும் திருத்தவே முடியாது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து கடவுளை நம்புறீங்க அப்படின்னா அது என்னுடைய தப்பு கிடையாது. நானும் கடவுளை நம்புறேன். தயவு செஞ்சு கடவுள்ன்ற பெயர்ல வேற இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நல்லாவே இல்லை நிஜமாலுமே பார்க்கறதுக்கு. கோவில் கட்டியிருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் கோவில் கட்டியிருக்கிறது. எல்லாமே நடக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. நம்ம முயற்சி தான் எல்லாமே. கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, நிம்மதியா இருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.